ரிஷி, நீங்க எப்பவுமே சிரிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு தான் சிரிப்பீங்களா? நானும் கேட்கணும்னு நினைச்சேன் ப்ரோ. சிரிக்கும் போதெல்லாம் கண்ணை மூடிக்கின்னு கியூட்டா சிரிக்கிறீங்களே, எப்படி என்ன கலாய்க்கிறீங்க தானே நீங்க ரெண்டு பேரும்? சேச்சா, நாங்க ஏன் உங்களை கலாய்க்க போறோம்? நீங்க சிரிக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா தான் இருக்கிறீங்க. சரி சரி, ஆனா என்னை விட கியூட் யார் தெரியுமா? ரொம்ப ரொம்ப கியூட்டானவங்க இந்த வீட்லயே மணிமேகலை தான். அவ கியூட்டுன்னு ஊருக்கே தெரியும் ப்ரோ. சரி, இப்போ அதை என்னை பத்தி பேசுனதே இங்க பாருங்க ரிஷி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுமா. அது வந்து திடீர்னு எப்படி என் அண்ணனும் நீங்களும் இவ்வளவு க்ளோஸ் ஆனீங்க? அது இல்லாம என் ராகுல் வேற உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டானே, எப்படி இது? என்ன வசியம் பண்ணீங்க? கரெக்டா சொன்ன மணி, வசியம் தான் பண்ணிருக்கேன். அது ஒரு ரகசியமான வசியம். உன்கிட்ட சொல்றேன், நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ஓகேவா? சொல்ல மாட்டேன். என்னன்னு சொல்லுங்க. ராகுல் என் பக்கத்துல இருக்கானே, பரவாயில்லையா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் இப்போ என் வசியத்துக்குள்ள தானே இருக்கான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றதெல்லாம் கேட்டுப்பான். அப்படியா? சரி, அப்படி என்ன வசியம் பண்ணீங்க? என்ன செஞ்சீங்க? அது ரொம்ப சிம்பிள் மணி. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சொல்லுங்க, கேப் விடாம சொல்லுங்க. சொல்றேன் கேட்டுக்க. நான் டெய்லி நைட்டு 12 மணிக்கு மேல உட்காந்து யாகம் பண்ணுவேன். அதுவும் முட்டையெல்லாம் வச்சு மந்திரம்லாம் பண்ணுவேன். எனக்கு யாரையெல்லாம் பிடிக்குதோ அவங்களெல்லாம் வசியப்படுத்தணும்னா அந்த முட்டையை வச்சு மந்திரம் பண்ணி அந்த முட்டையை எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஆம்லேட் போட்டு கொடுப்பேன். அப்படிதான் உன் அண்ணன் சந்தோஷுக்கும் அப்புறம் உன் ஃப்ரெண்டு உயிர் தோழன் ராகுலுக்கும் ஆம்லேட் போட்டு கொடுத்தேன். அந்த மந்திரிச்ச முட்டையில போட்ட ஆம்லேட்டால 2 பேருமே என் பக்கம் வந்துட்டாங்க தெரியுமா? அதை அவங்க சாப்பிடவும் செஞ்சாங்க. பாரு, இதெல்லாம் வேற பண்ணுவீங்களா நீங்க? ஐயோ, நீங்க என்னமோ இன்ஜினியர்னு சொன்னாங்க, அப்புறம் பார்த்தா இப்ப மந்திரவாதி மாதிரில பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் தான், ஆனா பார்ட் டைம் மந்திரவாதியா இருக்கேன். ஐயோ, அப்ப நீங்க மந்திரவாதியா? ஐயோ, அப்போ நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? ஜீபும் பை பண்ணி என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அப்படித்தானே? ஆமாமா, என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ எனக்கு கூட உன்னை பிடிச்சிருக்குன்னு வையேன், உனக்கோ ஒரு முட்டையை மந்திரிச்சு ஆம்லேட் போட்டு கொடுத்துருவேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ என் பக்கம் வந்துருவ. ஐயா, அந்த ஆம்லேட் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா. தோ பாரு. என்ன சிரிப்பு சத்தம் எவியா கேக்குது? அண்ணா, நீ இங்கதான் இருக்கிறியா? கேட்டியா இந்த ஹரிஷ் பேசுனதெல்லாம்? இந்த ஹரிஷ் மந்திரவாதியானா? உனக்கு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்கான், அதனாலதான் நீ அவன் பக்கம் போயிட்ட. இதோ இந்த ராகுலுக்கும் முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்கான்னா, 2 பேரும் நீங்க சாப்பிட்ட ஆம்லேட்டை வாங்கிடுங்க. மணி சும்மா சொல்றாமா அவன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. டேய், ஏன்டா இப்படி பண்ற? சும்மா விளையாடின மச்சான். அவன் தங்கச்சி நம்பிட்டா. உன்னையும் ராகுலையும் எப்படி வசியப்படுத்துனேன்னு கேட்டா, அதான் நான் சொன்னேன். என்ன ஆளாளுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப எல்லாமே பொய்யா? லூசே, அவரு சும்மா சொன்னாருடி, நம்புற அதை போய். அப்ப எல்லாமே பொய்யா? ஆமா மணி, அது எப்படி ஒருத்தவங்க முட்டையை மந்திரிச்சு ஆம்லெட் வேற போட்டு கொடுப்பாங்க? என்னம்மா நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஆமால. டேய், ஐயோ, என்னையா டேன்னு கூப்பிட்ட? ஆமா, பின்ன நீ என்கிட்ட உடன்ஸ் மேல உடன்ஸா விட்டுக்கிட்டு கிடப்ப. உனக்கு மரியாதை வேற கொடுக்குறாங்களா? கண்ணாடியில உடைச்சிடுவான். ஆள பாரு, நல்ல கொரியன் மூஞ்சி. ஐயோ, என்ன ப்ரோ உங்களை இப்படி சொல்லிட்டு போயிட்டாவ? பரவாயில்ல விடு ராகுல். என்கிட்ட இத்தனை நாள் அவ ஃபார்முலா பேசிக்கிட்டு இருந்தா, இப்போ உரிமை எடுத்து போட வடாங்கிறா. சூப்பர் ப்ரோ. ஆனா நீங்க நல்லா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறீங்க எல்லாத்தையும். தேங்க்ஸ் ராகுல், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஆனா நீங்க கொடுத்த ப்ராமிஸை நீங்க மீறக்கூடாது, புரியுதுல? மணி எப்பவுமே எங்க கூட தான் இருக்கணும். அவளை பிரிச்சு எங்கேயாவது கூட்டிட்டு போயிருவேன்னு எதனா சொன்னீங்க, அன்னைக்கு ராகுல் சிரிச்சுக்கிட்டு எல்லாம் பேச மாட்டான், புரியுதுல? டேய் ராகுலே, ஏன்டா மிரட்டுற அவனை? ஆனா மிரட்டலாம் இல்லைண்ணா, நம்ம நிலைமைய சொல்றான், அவ்வளவுதான். மணி பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியாது. அவளுக்கு கல்யாணமே பண்ணி வச்சாலும் வீட்டோட மாப்பிள்ளையா தான் பார்ப்பேன்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் திடீர்னு வந்து மணிக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவர் பாட்டுன்னு வடநாட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாருன்னா என்ன ப்ரோ பண்றது? நம்ம நிலைமை கஷ்டமாயிடும்ல. அப்படிலாம் நடக்காது ராகுல். எனக்கு அப்படி யாருமே இல்லை நான் போகிறதுக்கு. எனக்குன்னு இருக்கிற ஃபேமிலி இப்போ நீங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி உன் மணியை உங்ககிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன். ஏன் உங்கள் யார்கிட்ட இருந்துமே நான் பிரிக்க மாட்டேன். அவள் உன் கூட தான் இருப்பா, நானும் இங்கே தான் இருப்பேன். சரியா? சரிங்க ப்ரோ, எனக்கு அது போதும். சரி, அப்போ நீங்கள் 2 பேர் பேசுங்க, நான் போயிட்டு மணியை சமாதானப்படுத்துகிறேன். அவ வேறு கோச்சிக்கிட்டு போயிட்டால. சரிப்பா. டேய் சொல்லு மச்சான், ரொம்ப டைம் எடுத்துக்காதரா, சீக்கிரமா சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணு. சரி மச்சான், கண்டிப்பா. சரி, நீ என்ன ஆளு பார்க்க ஒரு மாதிரி டல்லா இருக்க? அது ஏன்டா கேக்குற? நந்தினி கூட லைட்டா ஒரு சண்டை. என்னடா இது, ஒரு நாளைக்கு 10-15 தடவை சண்டை போடுவீங்க போல. என்னத்த பண்றது, எல்லாம் நேரம். சரி, போய் அவளை சமாதானப்படுத்து. அதை விட்டுட்டு இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க. சமாதானப்படுத்தணும் தான், ஆனா அவ மேலதானே மிஸ்டேக் இருக்கு. அதனால அவ வந்து என்ன சமாதானப்படுத்தட்டும். அது வரையும் நான் கோவமா இருக்க மாதிரியே நடிக்கிறேன். போடா இவனே, போடா போய் சமாதானப்படுத்த. அவளை வந்துட்டான் இப்பதான் கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு. போடா.
டேய் என்னடா இப்படி பேசுறா? பின்ன வேற எப்படி பேசுவாங்க? பொண்ணுங்க மேல தப்பே இருந்தாலும் நம்ம தண்டை கீழே இறங்கி போனோம், அப்பதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும், ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும். போய் அவளை சமாதானப்படுத்துற வேலையை பாரு. சமாதானப்படுத்திட்டு வந்து என்கிட்ட பேசு. அது வரையும் நான் மணிக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் சரிதான். சரி போ நீ அவள்கிட்ட போய் பேசு, நான் என் ஆள்கிட்ட போய் பேசுறேன். ஷில்பா, கறி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மீன் குழம்பு செய்யணும். புளி யாராவது ஊற வச்சிங்களா இல்லையா? பாரு, புளியை நான் ஊற வைக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா எனக்கு அளவு தெரியல, நீயே பார்த்து சொல்ல. இதனடி அவ்வளவு புளிய வச்சிருக்கிற கையில? அதான் சொன்னல அளவு தெரியலன்னு. அளவு தெரியலங்கிறதெல்லாம் சரிதான், அதுக்கு நீ இவ்வளவு புளி எடுத்துன்னு வந்தாடி அளவு கேப்ப? சரி விடு, ஒரு 150 கிராம் புளிய ஊற வை போதும். 150 கிராம் போதுமா? நம்ம குடும்பத்துல இருக்கிற அளவுக்கு பார்த்தா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ புளி ஊற வைக்கணும்ல. அடியம்மா, இவ அதுக்கு மேல இருக்கிற. ஏண்டி முன்ன பின்ன மீன் குழம்பே செய்யலையா நீங்க? என்ன லட்சணத்துல மீன் குழம்பு வீட்டுல வைக்கிறீங்களோ? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. ஏண்டி அவ்வளோலாம் ஊற வைக்க கூடாது. சுகே, நீ 150 கிராம் புளி ஊற வை. 1/4 கிலோ 1/2 கிலோவா? மூஞ்சிங்களா பாரு. போடி சீக்கிரமா. அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கூட எனக்கு கட் பண்ணி கொடுத்துடணும், சரியா? சரி. அப்ப 1/4 கிலோ எல்லாம் ஊற வைக்க கூடாதா? நீ ஊற வைமா, நீ தாராளமா ஊற வை. 1/4 கிலோ புளிய ஊற வச்சு ஊருக்கே குழம்பு ஊத்து, ஒன்னும் தப்பில்லை. கேட்டல சரவக்கா சொன்னது, 1/4 கிலோலாம் ரொம்ப அதிகம்டி, அவ்வளோலாம் செய்யக்கூடாது. புளியை கம்மியா பயன்படுத்திக்கிட்டு நம்ம தக்காளி வேணும்னா புளிப்புக்கு எக்ஸ்ட்ராவா போட்டுக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் மிளகாத்தூள் வெங்காயத்தெல்லாம் போட்டு குழம்பு நல்லா கூட்டிக்கலாம். புளியை தான் போடணும்னு அவசியம் இல்லை. ரத்தனத்துக்கு அடி ஆகுது அவ்வளவு புளி தின்னா. ஆமால, நான் என் வீட்டுல 4 பேருக்கு செய்யற சமையல் தானே, கொஞ்சமா தான் புளியை யூஸ் பண்ணுவேன். இங்க இவ்வளவு பேர் இருக்கிறதுனால நிறைய புளி போடணும்னு நினைச்சிட்டேன். அடடடா, என்னென்ன வாசனை வருதுப்பா. எனக்கு அந்த வீட்டுல பிடிச்ச இடமே கிச்சனு தான். என்னடா என்ன இந்த பக்கம்? வேற எதுக்கு கிச்சன் பக்கம் வருவாங்க? பசிக்குதுமா. எப்ப இதெல்லாம் ரெடி பண்ணுவீங்க? டேய், இதெல்லாம் ரெடி பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமாட்டி தானே சோறு உங்க எல்லாருக்கும் போடுவான். அதுக்குள்ள வந்து பசிக்குதுன்னு நிக்கிற. மத்தியானம் கூழ் எல்லாம் குடிச்சிங்க தானே? அந்த கூழ் எல்லாம் ஏமாத்துறான். அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. எனக்கு இப்ப பசிக்குது, எதனா கொடுங்க. டேய், என்னடா நீனு? இது சாமிக்கு செஞ்சுட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறமாட்டி தானே எல்லாருக்கும் கொடுக்கணும். நீ ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா எடுத்து சாப்பிடு. நம்ம நீங்க சரி சீக்கிரமாவது செஞ்சு சாமியை கும்பிடுங்க. எதுக்கு இவ்வளவு லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நிறைய டிஷ் இருக்குது, ஆனா எதையுமே தொட முடியலையே. இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டா, அது வரைக்கும் முறுக்கு சிப்ஸ்னு எதனா சாப்பிட்டுக்கிட்டு இரு. எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, என்ன பண்றது, மறுபடியும் போய் அதையே சாப்பிடுறேன். போய் தின்னு போ, இல்லன்னா பாட்டி கிட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருடா, உனக்கு ஈஸியா டைம் பாஸ் ஆகும். எங்க அது பக்கத்துல போய் உட்கார முடியுது? ஃபுல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டுன்னு வச்சுன்னு இருக்குது. பக்கத்துல போனாலே கண்ணெல்லாம் எரியுது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு எக்கி அது மொட்டையிலே ஒரு கிசு கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். நான் சொன்னதை செஞ்சுட்டேன்ல. ஆனா ஆமா அத்தை, வெங்காயம் பூண்டெல்லாம் என் மேல தூக்கி அடிச்சது தெரியுமா? அது நீ பண்ற வேலைக்கெல்லாம் என்னடா செய்வாங்க? போடா எரும மாடு, ஹாலு தான் வளர்ந்துருக்கேன், கொஞ்சம் கூட மூளையே இல்ல. இந்த ராகுல கொஞ்சறது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. சில நேரத்துல என் பொண்டாட்டி கூட என்னென்னத்தையும் தூக்கி அடிக்கிறாமா. அடக்கி இருக்கு பையில, என்னென்னத்தெல்லாம் சொல்லிட்டு போறான் பாரு. உண்மையிலேயே அம்மா சொன்ன மாதிரி இவன் கூறு கட்டவன் தான். மேனேஜர் மாமா, 2 நாள் லீவு எப்படி போச்சுன்னே தெரியல. நாலுல இருந்து வேலைக்கு ஓடணும். ஆமாப்பா, வேலைக்கு போனா தானே நம்ம பொழப்பு ஓடும். ஆனா பாரு, நம்ம 3 பேர் எப்ப சேர்ந்தாலும் நம்ம சந்தோஷமா பேசுறோமோ இல்லையோ, வேலையை பத்தி தான் அதிகமா பேசிக்கிட்டு கிடக்குறோம். சந்தோஷமா பேசுறதுக்கு என்ன சகலம் இருக்குது? நாங்க எங்க கவலையை உங்ககிட்ட சொல்லுவோம், நீங்க உங்க கவலையை எங்க கிட்ட சொல்லுவீங்க. ஆனா என்ன, நீங்க மேனேஜரா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு பெரிய டென்ஷன் இருக்காது. நாங்கெல்லாம் மேனேஜருக்கு கீழே வேலை செய்யறவங்கிறதுனால எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. கரெக்டா சொல்ற கார்த்தி. ஆனாலும் மேனேஜரா வேலை செய்யறவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரஷர் இருக்கும் பாத்துக்கு. சரியாதாம்மா சொல்றீங்க. ஆனா என் மேனேஜர்லாம் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ப்ரெஷர்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா ஒட்டுமொத்த ப்ரெஷரே எனக்கு தான் கொடுப்பான். அவன் மொத்த வேலையை நான் தான் செய்வேன், பேரை மட்டும் அவன் வாங்கின்னு போயிடுவான் மாமா. அந்த மாதிரி டுபா கொடுப்பாங்க. சரி, நம்ம இவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்குறோமே, நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இவன் நன்றி விசுவாசமா இருப்பான், நம்ம ஏதாவது ஒரு லீவுன்னு போய் கேட்டா நம்மளுக்கு கொடுப்பான்னு நானும் எதிர்பார்த்து போய் நிற்பேன். ஆனால் அந்த நேரத்தில் தான் அவன் மேனேஜர் புத்தியை காட்டுவான். அதுக்கு முன்னாடி வரையும் என்னப்பா பிரதீபே, என்னப்பா ஒன்றுவான். ஆனால் நான் லீவ் கேட்டுட்டு போய் நின்றுன்னு வைங்க, நீ லீவ் போட்டுட்டு போனால் இந்த வேலையெல்லாம் யார் செய்யுதுன்னு என்கிட்ட வந்து கேட்பான். சரியான நன்றி கேட்டவன். என் வாயில பச்சை வரும் அவனை நினைச்சாலே. ஆமா சகல, நாங்கெல்லாம் லீவுன்னு போய் நின்னோன்னு வைங்க, அவனுக்கு மூஞ்சில இருந்து வரும் பாருங்க ஒரு ரியாக்ஷனு. சை, ஏன்டா இவங்கிட்டலாம் வந்து லீவுக்கு நிற்கிறோன்னு தோணும். அந்த அளவுக்கு வெறுப்பேற்றுவானுங்க நம்மள. என்னத்த பண்றது? என்ன வழக்கம் போல மேனேஜருங்களை கழுவி ஊத்திட்டு இருக்கீங்களா? அதேதான்ப்பா. மச்சான், அவங்க லீவை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் நாளைக்கு லீவ் கேட்கணும்டா. நான் போய் அங்கிள் கிட்ட லீவ் கேட்டுட்டு வந்துடுறேன். ஆமால, அதை மறந்துட்டேனே. நானும் அப்பா கிட்ட லீவ் கேட்கணும்டா. சரி வா, நம்மளும் போய் லீவ் கேட்போம். சந்தோஷ, நீ கூட மாமா கிட்ட லீவ் கேட்டுட்டு தான் இருப்பியா? ஆமா ப்ரோ, பர்மிஷன் கேட்டுட்டு தான் லீவ் எடுப்பேன். இல்லன்னு வைங்களேன், எல்ஓபி போட்டுருவாரு. சொந்த பையனுக்கு எல்ஓபியா? முரளி மாமா ஸ்ட்ரிக்டான பாஸா தான் இருப்பாரு போலியே. என்னப்பா சந்தோஷ, சொந்த கம்பெனில சம்பளம் வாங்குற, சரி அது கூட பரவாயில்ல, நூட்டுறலாம். லாஸ் ஆஃப் பே இல்லாம போடுவாங்க. ஆமா ப்ரோ, சொந்த கம்பெனியா இருந்தாலும் சொந்த பையன்
பையனா இருந்தாலும் அப்பா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாரு. இருந்தாலும் கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். இருங்க ப்ரோ, அப்பா கிட்ட போய் சொல்றேன். சந்தோஷ, அது வடிவேல் காமெடியில வர டேலாக். தேவையில்லாம மாமா கிட்ட சொல்லி என்ன கோத்து விட்டுறத. பரவாயில்ல, ஆனாலும் நான் சொல்லுவேன். ஏய் ஏன்டா? அப்பதானே எனக்கு ஃபன்னு கிடைக்கும். மச்சான் வாடா போய் நம்ம லீவு கேட்போம் நம்ம பாஸுக்கு கிட்ட. அப்படியே பிரதீப் ப்ரோ இப்படி சொன்னாருன்னு போட்டு கொடுப்போம். கார்த்தி மாமாவும் கூட சப்போர்ட் பண்ணாருன்னு சேர்த்து போட்டு கொடுப்போம். வாடா. என்னடா இந்த சந்தோஷ் ஸ்மால் பை மாதிரி பண்ணிட்டு போறான்? அட விடுப்பா கார்த்தி, நாளையில நந்தினி சந்தோஷம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷ் அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது ஃபன் பண்றானே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. கரெக்ட் மாமா, அது என்னமோ சரிதான். ஆனா பொண்ணுங்க தான் முதல்ல சண்டையே ஆரம்பிக்கிறீங்க. இங்க பாருங்க, அதோ என் பொண்ணு உட்காந்துக்குதே, இது கூட எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் சண்டையே அதான் ஆரம்பிக்கும். என் பொண்டாட்டி கூட பெருசா என்கிட்ட சண்டை போட மாட்டான். ஆனா இது இருக்குது குட்டி பாப்பா, ரப்பர் பேண்ட் வேணும், ஷூ சாக்ஸ் வேணும், என்னென்னமோ கேட்கும். வாங்கி தரலன்னா அடிக்கும் என்ன. பொம்பளை பிள்ளைங்கனாலே அப்படித்தானப்பா, அதுங்களுக்கு என்ன கேக்குதோ அதை நம்ம வாங்கி தந்துடணும். சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சாச்சு. அடுத்து விளக்குல எண்ணெயை ஊத்தி திரிய வச்சிட வேண்டியதான். இந்த பார்வதி எண்ணெயை எங்க வச்சிருக்குன்னு தெரியலையே. ஏ பாரு பாரு, என்ன மீனா விளக்கு என்ன எங்க வச்சிருக்க? கீழே கபோர்டு இருக்கு பாருடி, அதுலதான் இருக்கும். விளக்கு திரிய வத்தி பொட்டி கற்பூரம் அதெல்லாம் எங்க இருக்குது? எல்லாம் அங்கேயே தாண்டி இருக்கும், பாரு. சரி சரி, ஆமா கபோர்ட்ல தான் எல்லாத்தையும் வச்சிருக்குது. சில நேரத்துல நம்மளுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நம்ம முன்னாடியே தான் இருக்கும். ஆனா பதட்டத்துல நம்ம எதையும் பார்க்காம வேற எங்கெங்கயோ தேடிட்டு கிடப்போம். அத்தை, வாசல்ல கோலம் கலைஞ்சிருந்தது அத்தை, அதனால பெருகிட்டு நம்ம மறுபடியும் வேற கோலம் போட்டிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஆனா நீ எதுக்கு தேவையில்லாம சிரமப்படுற? பிரியா கிட்டயோ இல்ல அர்ச்சனா கிட்டயோ சொல்லிருக்க வேண்டியதானே, அவளுங்க போட்டிருப்பாளுங்கல்ல. அதுக்கு என் பொண்ணு விட்டா தானே. அது நம்ம சரிதான். கோலம் போடுறது வீட்டு வேலை செய்யறதுலாம் உன் பொண்ணு முந்தி அடிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நிப்பா. ஏன்டி இப்படி வளர்த்து வச்சிருக்கிற அவளை? பொறுப்பான பொண்ணா வளர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ இவ்வளவு பொறுப்பா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலையே. சும்மா விடுங்கம்மா, நீங்க வேற கிண்டல் அடிச்சுக்கிட்டு. இன்னும் கேட்டா இந்த கோலத்தை கூட நான் யார்கிட்டயோ சொல்லாம தான் போட்டேன். நான் மட்டும் இங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருந்தேன்னு வைங்க, கோலத்தை கூட போட விட்டுருக்க மாட்டாங்க. நல்ல பொண்ணுதாம்மா நீ. அப்புறம் பாரு, விளக்குல எண்ணெய் ஊத்தி திரியெல்லாம் வச்சாச்சு. கடகடன்னு வந்து விளக்க ஏத்து, வேலையை முடிச்சிருவோம். ஏத்தலாம் இருமீனா. இவ பாரு மூஞ்சில எப்படி கலரை பூசின்னு வந்திருக்கிறா. கோலம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது வேர்க்குதேன்னு மூஞ்ச தொடச்சேன், அதுல ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கும். சரிங்க அத்தை, நான் போய் மூஞ்ச கழுவிட்டு வந்துடுறேன். ட்ரெஸ்ஸையும் மாத்திடுறேன் அத்தை, ஒரே ஸ்வெட் ஆயிடுச்சு. சரிம்மா, நீ முகம் கழுவிட்டு ட்ரெஸ்ஸை வேற மாத்திக்க, புடவைய கட்டு என்ன. சரிங்க அத்தை. அப்புறம் பாட்டி பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பூவை வாங்கி தலையில வச்சுக்க, தலை ஃபுல்லா வச்சுக்க. என்ன இதே மாதிரி இந்த பூவை எடுத்துரு, ஏன்னா இது கொஞ்சம் வாடின போல இருக்குது. இதை எடுத்துரு சரியா? நல்லா ரெடி ஆயிட்டு வா, வந்துட்டு விளக்கேத்து சரியா? விளக்கேத்தணுமா? நானா அத்தை? ஆமாண்டா, நீயே விளக்கேத்து. சரிங்க அத்தை, ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா. நம்ம காயத்ரியை பாக்குறப்பெல்லாம் சுகன்யாவை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குல்ல. ஆமா ஆமா, ரொம்பவே பொறுப்பாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கா. ராகுல நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. எப்படி தான் இவளால் முடியுதோ. ஆனால் நான் பெத்த பிசாசு பாரு, சந்தோஷ் எவ்வளோ பொறுமையான புள்ள. அவனை கொஞ்சமாவது அனுசரிச்சு போதா, ஏட்டிக்கு போட்டியா நின்று கிடக்குது. இன்னைக்கே 10 சண்டை போட்டுருச்சுங்க ரெண்டும். சும்மா நந்தினி மட்டும் குறை சொல்லாத, அவளும் அனுசரிச்சு போகிற பொண்ணு தான். ஆனால் இந்த சந்தோஷ் இருக்கிறானே ஊமை குசும்ப, அவன் எதனா சைலண்ட்டாக பண்ணி விட்டுட்டு அமைதியாக வேடிக்கை பார்ப்பான். எனக்கு தெரியும் அவனை பற்றி. இங்கே பாரு, சும்மா உன் மருமவங்கிறதுனால அவனுக்கே சப்போர்ட் பண்ணாது. நான் நந்தினிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். போ, என் மருமவனை பார்த்து அடி ஊமை குசும்பங்கிற. ஆனா அதுவும் கரெக்டு தான், ஊமை குசும்பம் தான் அவன். சரிவா, இழிச்சிக்கிட்டு இருக்காம மற்ற வேலைகளை போய் பார்ப்போம். அப்புறம் அவ்வளோதான், எல்லாரும் பசி பசின்னு வந்து நம்ம உசுர வாங்குவாங்க. சாமி கும்பிட்றத மறந்துடுவாங்க எல்லாரும். வா நம்ம போகலாம். யாரோ சும்மா இந்த வீட்ல இருந்து ஊதுபத்தி சாம்பிராணி வாசனை வரதை விட மீன் கறி வாசனை தான் நல்லா வருதுல்ல. ஆமாம்மா, இந்த பார்வதி இருக்கிறாளே டீச்சரே, இவ நல்லா நான்வெஜ் எல்லாம் பயங்கரமா சமைப்பா. தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். எனக்கு தெரியாதா? அவங்க சம்மந்திக்காரங்க தானே நாங்க அப்பப்ப அவங்க வீட்டுக்கு வந்து போறது உண்டு. அப்பெல்லாம் அந்த பவுல நல்லா தான் சமைச்சு போட. நல்ல ஆளுங்க தான். என்ன எங்களுக்கு தான் ஆகாது. உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லாதீங்க, அவங்களுக்கு தான் உங்களை கண்டா ஆகாது. எல்லாம் ஒண்ணுதான். போ அங்க பாரு, உன் மகனும் உன் மருமவளும் வரா. இங்க பாரு சரசம்மா, அந்த வீணா போனவன் என் புள்ளியும் கிடையாது, அந்த ஓடு களி என் மருமவளும் கிடையாது. நீ சும்மா இரு, அப்படியெல்லாம் சொல்லாத. சரி தோஸ்தே, டென்ஷன் ஆகாத, நான் எதுவும் சொல்லல. என்னடாப்பா ஜானே, வெறுங்கைய வீசின்னு வந்துன்னு கிடக்குற? என்னடா காலையில தூக்கு சட்டியெல்லாம் தூக்கின்னு வந்த, இப்போ ஒரு கிண்ணத்தை கூட காணுமேடா உங்க கையில. ஏங்க கேள்விக்கு என்ன பதிலையும் சொல்லாதீங்க, நீங்க உள்ள போங்க. சும்மா இருடியா பாட்டியா. நாங்க பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. எங்களை கூப்பிட்டுக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. நாங்க உள்ள உட்காந்து 6 அம்பரை பொறுமையா சாப்பிட்டு தான் போவோம். வெறும் பையன் சோத்த தின வந்துட்டான் பாரு. எரோசம்மா சும்மா கடை, நீ வேற புள்ள வந்துக்கிறான் சாப்பிட்றதுக்கு, இப்படி எல்லாம் பேசாத. நீ பாப்பா உள்ள பாப்பா. திடீர்னு இந்த கேள்வி நல்லவெல்லாம் பேசும். ஏங்க நீங்க உள்ள போங்க. போறான் பாரு வெறும் பையன். ஏன் சரசம்மா, காலையில மட்டும் தூக்கு சட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்தான் இவன், இப்ப மட்டும் எதுக்கு வெக்கம் கட்டவன் மானம் கட்டவன் வெறுங்கையை வீசிக்கின்னு வந்துன்னு இருக்கிறான்? இப்பயும் வீட்டுல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தூக்கின்னு வர வேண்டித்தானே? அவன் வீட்டுல இருக்கிற பாத்திரம் எல்லாம் ஒன்னுத்துக்கும் உதவாம சும்மா தானே கிடக்குது அந்த அடுப்பாங்கரையில. அது எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து இங்க சோத்தையாவது வாங்கிட்டு போலாம்ல. எதுக்கு வெறுங்கையை தூக்கின்னு வரான் இவன்?
பாட்டி அவங்களுக்கு காதுல ஊழியாமா நாங்க சொன்னதே. எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பாத்திரத்தை தூக்கிட்டு வந்துட்டே வாசல்ல நிக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்களாம் வீட்லயே வாழை இலையை போட்டு நல்லா வயிற்று சாப்பிடுவோம். ஏண்டியே என்ன பேசாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? வாடி உள்ள போவான். ஐயோ இது என்னடா நடிப்பா இருக்குதே. சோறை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்களாம், காலையில கூழ் ஊத்துறதுக்கு கூப்பிடலையோ? அப்போ காலையில வந்து வீட்லயே நின்று குடிச்சிருக்க வேண்டி தானே. காலையில மட்டும் என்னத்துக்கு பாத்திரத்தை தூக்கின்னு வந்தாங்களாம்? பாருங்க பாட்டி, காலையிலயும் எங்களை கூப்பிட்டாங்க, கூழ் ஊத்துறோம் வந்து இங்கே இருந்து குடிச்சிட்டு போங்கன்னு, இங்கே தங்கிக்கோங்கன்னு கூட தான் சொன்னாங்க. ஆனா நாங்க தான் ஒரு ஆசைக்காக வீட்டுல இருந்து பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு வந்தோம். இல்லைன்னா எங்களுக்கு அது கூட அவசியம் இல்லை. ஆமாம்மா, ஒரு ஆசைக்காக தான் பாத்திரத்தை தூக்கிட்டு வந்தோம். இல்லைன்னா நாங்க அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டோம். என் பொண்டாட்டி ஐயோ அம்மா ஒரு முறைக்குமே. சரி வாஜூலி போயிடலாம், இதுக்கு மேல இங்க நிக்க வேணாம். கேட்டியா ரோசம்மா அந்த வீணா போனவன் சொன்னதை? கேட்டியா சரசம்மா அவன் என்ன சொன்னானே? பொண்டாட்டி ஆசைப்பட்டாலாம், அதனால தூக்கிட்டு வந்து கூட வாங்கிட்டு போனானா. இதே பெத்த தாயி நான் கேட்டப்ப அவன் என்கிட்ட என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியுமா? ஏம்மா என்னால அந்த மாதிரி பாத்திரத்தை தூக்கிட்டு போய் கூட வாங்கிட்டு வந்து தர முடியாதே, உனக்கு வேணும்னா நீயே போய் வாங்கிக்கோ. நான் மட்டும் அப்படி பாத்திரத்தை தூக்கிட்டு போறதை யாருன்னா பார்த்தாங்கன்னா என் கௌரவம் என்ன ஆகுறது, என் மான மரியாதை என்ன ஆகுறது? தெருவாலாம் என்னால அலைய முடியாதுன்னு சொல்லிப்புட்டே. இப்ப இந்த நாதாரி நாயி பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வந்து தூக்குல இருந்து கூட வாங்கிட்டு போனதும் இல்லாம கும்பசோறு துண்டுறதுக்கும் நாகத்தொங்கு போட்டு வந்து நிக்குது. அட வீடு ரோசம்மா, அந்த புள்ளதான் அம்மாவுக்கு விசுவாசமா இருக்கிறானுங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் அம்மா அம்மா அம்மான்னு நம்ம காலிலேயே கிடப்பானுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளோதான், அப்படியே மாறி போயிடுவானுங்க. பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிக்கினே அம்மாவை வீட்டை விட்டு வெளியே துரத்துவானுங்க. இதெல்லாம் காலகாலமாக நடக்கிறது தானே. நம்மளுக்கு ஓணுங்கிறத நாம் தான் செஞ்சுக்கணும் ரோசம்மா. நீ பிரியா விடு. அதெல்லாம் என்னமோ சரிதான். ஆமா என்ன இந்த வீட்ல இருந்து இன்னும் சாமி கும்பிட்ற சத்தமே வரல. கடந்து சாமியை கும்பிட்டு சோறை போடுவாங்களான்னு பார்த்தா இன்னும் எவ்வளோ நேரம் தான் காக்க வச்சுன்னு கிடப்பாங்கன்னு தெரியலையா? அட பொறுமை, சாமியெல்லாம் 6 மணிக்கு தான் கும்பிடுவாங்க. அது மணி 6 ஆக போதே, நீ கொஞ்சம் போரு. அது சரி, நான் வெயிட் பண்றேன். எனக்கு என்ன வேலை கிடைக்குது அதை சொல்லு. எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. பேசிட்டு எல்லாம் இல்லடா சந்தோஷ. இவ்வளவு நேரம் நாங்க ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருந்தோம். உன் அப்பா வேற அவுட் ஆயிட்டான். நான் தான் ஜெயிச்சேன் தெரியுமா? சும்மா விளையாடாதீங்க மாமா, நீங்க வேற. நீங்களாவது ஓடி பிடிச்சி விளையாடுறதாவது. மாமா ஓடி பிடிச்சி விளையாடுனீங்களா? எப்படியே அவனை கலாச்சிட்டு அப்படியே மாத்திட்டான் பாடுறா இவன். டி சந்தோஷ, நல்லா பேச கத்துக்கிட்ட நீனு. குழந்தைக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஐயோ மாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, சும்மா விளையாடணும் உங்ககிட்ட, வேற ஒன்றும் இல்லை. சும்மா சொன்னேன்டா. சரி என்ன விஷயமா வந்திருக்கிற? எந்த விஷயமும் இல்லாம இந்த பக்கம்லாம் வரமாட்டியே. அதுவா மாமா, நாளைக்கு எனக்கு லீவ் வேணுமா, அதனாலதான் அப்பாவை பார்த்து அவர்கிட்ட லீவ் கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். லீவ் கேட்கறதுக்கு வந்தியா? என்னடா ஸ்கூல் பையன் மாதிரி வந்து நிக்கிற? ஏண்டா உன் கம்பெனி தானே, நீயே லீவ் எடுத்துக்கோ. பாஸ் பர்மிஷன் இல்லாம லீவ் எல்லாம் எடுக்க முடியாது மாமா. நீங்களே வேணா கேட்டு பாருங்க அவர்கிட்ட கேட்டு அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நான் லீவ் எடுப்பேன். ஏன்டா ஏன் இப்படி இருக்கிற? லீவுக்கு உங்ககிட்ட வந்து கேட்கணுமாடா? அவனால எடுத்துக்க முடியாதா? அதான் இது அநியாயமா இருக்குது. டேய் அநியாயம் எல்லாம் இல்லடா. டி சந்தோஷ், என்னடா இவனுங்களை திருப்பி விட்ட என் பக்கமா? அப்பா நான் திருப்பி எல்லாம் விடலப்பா. கேட்டாங்க, நான் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு லீவ் வேணும்ப்பா நாளைக்கு. எதுக்குப்பா? வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு லீவ்ல இருந்தது போதாதா? இப்ப திங்கக்கிழமையும் உனக்கு லீவ் வேணுமா? ஆமாப்பா, முக்கியமான விஷயமா வெளியே போறேன். அதுக்கு லீவ் கன்ஃபார்மா தேவைப்படும்பா. அப்படி முக்கியமா எங்கப்பா போற நீ? கேளுங்கடா நீங்களே. எங்கப்பா போற? அது நாளைக்கு பீச்சுக்கு போறோம்ப்பா, அதனால எனக்கு லீவ் வேணும். பீச்சுக்கு போறதுக்காடா லீவ் கேக்குற? ஆமாம்மா, பீச்சுக்காடா? சரி ஓகே, லீவ் எடுத்துக்கோ. நந்தினியை தானே கூட்டு போற. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் வெளியே போறீங்க, போயிட்டு வா, ஜாலியா போயிட்டு வா. ஆமாம்மா போயிட்டு வாப்பா. தேங்க்ஸ் மாமா. ஆனா நான் நாளைக்கு நந்தினியை கூட்டிட்டு பீச்சுக்கு போல. அப்புறம் வேற யாரடா கூட்டின்னு போற? அதானே, என் பொண்ணு இல்லாம நீ யார் கூட்டடா போவேன் பீச்சுக்கு? இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு ஜானை கூட்டின்னு போறியா? ஐயோ, என்ன நீங்க இவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் வேற யாரையும் எல்லாம் கூட்டிட்டு போல. நான் ஹரிஷை தான் பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன். ஹரிஷை கூட்டிட்டு பீச்சுக்கு போறியா? ஆமா மாமா, கொஞ்சம் முக்கியமான விஷயம் அவன் கிட்ட பேசணும். அதனாலதான் அவன் கூட நாளைக்கு பீச்சுக்கு போகணும். நிறைய விஷயம் பேசணும். நான் அப்புறமா உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்றேன் கண்டிப்பா. இப்போதைக்கு எனக்கு லீவ் மட்டும் வேணும். அப்பா உங்களுக்கு ஓகே தானே? சரிடா, முக்கியமான விஷயம்னு சொல்ற. ஓகே, லீவ் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்போ நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா, உங்க 3 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். ஹாய் அங்கிள்ஸ், எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமாப்பா, வழக்கம் போலதான். உனக்கு என்னப்பா வேணும்? லீவ் வேணுமா? ஆமா அங்கிள், அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். எப்படி கரெக்டா சொல்றீங்க? இப்பதான் உன் தோஸ்து வந்து அவன் அப்பங்கிட்ட லீவை கேட்டுட்டு போனான். அடுத்து நீ வந்திருக்கிற. அப்போ எதுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாதா? சரி விடு, லீவு தானே, எடுத்துக்கோ.
சூப்பர் அங்கிள், நீங்க ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். அழகா சிரிக்கிறப்பா. தேங்க்ஸ் அங்கிள். இப்படி வாயை பொத்திக்கிட்டு சிரிக்காதப்பா, இது மட்டும் கொஞ்சம் நல்லா இல்ல. சரிங்க அங்கிள், உங்களோட உண்மையில செம்ம ஃபன்னா தான் இருக்கு. எனிவே லீவ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நான் போயிட்டு வரேன். உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன். நல்ல ஸ்மார்ட்டான பையனா இருக்கிறான். சீக்கிரமா இவனை என் வீட்டுக்கு மருமகனா ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். டேய் இப்பதே அவனை பத்தி விசாரிக்கிறேன்னு சொன்ன, என்னடாச்சு? டேய் விசாரணையெல்லாம் தீவிரமா தான் போயிட்டு இருக்கு, நீ கவலைப்படாத. நம்ம வீட்டு பொண்ணா அவ்வளோ சுலபத்துலலாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாம். அவன் நல்ல பையன்தான், ஆனா அவன் பின்னாடி ஒரு போலியான முகம் இருக்கு. அது நான் என்னன்னு சொல்றேன் கூடிய சீக்கிரத்துல. ஏடா சொல்ற? அப்ப அவன் நல்ல பையன் இல்லையா? டேய் பதறாதடா, அவன் நல்ல பையன் தான், தங்கமான பையன் தான். ஆனா அவன்கிட்ட பெரிய பொய் இருக்கு. அதாவது அவன் ஒரு போலியான ஆள்றா, வேற ஒரு வேஷத்துல சுத்தி நிறுறான். டேய் அதெல்லாம் நான் கொஞ்சம் டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சொல்றேன் உனக்கு, புரியுதா? என்னடா குழப்பிக்கிட்டு இருக்க? அவனை பார்த்த கொஞ்ச நாள்லயே மணிக்கு அவனை கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணோமேடா. என்னடா நீ? முரளி நீ கொஞ்சம் அவசரப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. மணிக்கு அவனையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா கொஞ்சம் டைம் வேணும். நான் சொல்லும் போது மற்றதை பேசிக்கலாம், இப்போ எதுவுமே பேச வேணாம், ஓகேவா? சரிடா, நீ பாத்துக்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம பொண்ணு வாழ்க்கையாச்சு, நீ நல்லபடியா பார்த்து கரெக்டா தான் பண்ணி வைப்ப எல்லாத்தையுமே. சரி நீ பாத்துக்கடா, நீ பாத்துக்க. ஏக்கா என்னால இதை நம்பவே முடியலக்கா. இவ்வளோ தீமாக்கா வாங்கிட்டு வந்த நீனு எப்படிக்கா கொடுத்தாங்க உனக்கு? எனக்கு கொடுக்காம பின்ன வேற யாருக்கு கொடுப்பாங்களா? சாமி கும்பிட்டு கூழை கூட நான் தான் வாங்கி வந்தேன். அதே மாதிரியே கும்ப சோறை சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறம் சோறை எனக்கு தான் குத்தாமிச்சாங்க, தெரியுமா உனக்கே? அந்த அளவுக்கு மவுசுக்குது எனக்கு. பரவாயில்ல, இந்த விஷயத்துலலாம் அந்த குடும்பத்தை பாராட்டி தான் ஆகணும். சரி அதை விடுங்க. ஆனால் எப்படிக்கா கரெக்டாக கிண்ணத்தெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போனீங்க போல, எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதை தான் மதியமே சொன்னேனே ஆளுமையிலே. என் ஃப்ரெண்டு ராகுல் இருக்கிறானே, அவன் தான் அங்கே எல்லாத்தையும் பார்த்து எடுத்துன்னு வந்து என்கிட்ட சொன்னான். நான் போய் கேட்டேன் மதியானம் கூழ் ஊற்றும்போது, வீட்டில் கும்ப சொருக்கினா நான் செய்கிறாங்கன்னு. அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்து சொன்னான் எனக்கு. அதனால தான் கிண்ணத்தெல்லாம் கரெக்டாக தயார் பண்ணிக்கின்னு எடுத்துகிட்டு போனேன். என்னமோக்கா நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் சமையல் கட்டே போகல, ஆனால் நல்லா வயிறார சாப்பிட்டோம். நாளைக்கு கூட நீ சமையல் கட்டு போவேன் ஆளுமையிலேயே. இங்கே பார்த்துல மீன் குழம்பு மட்டும் 2 குண்டா வாங்கினாந்துக்கிறேன். அதை நீ என்ன பண்ணுற, நம்ம பிரிட்ஜில் ஏற்று வையே, நாளைக்கு கதையை முடிச்சுப்போம். சரிங்கக்கா, சூப்பர் நீங்க. இந்த சரஸ்வதி எப்பவுமே சூப்பர் தான். சரி வா, சாப்பாடை காக்க வைக்க கூடாது, துண்ணுவோம் வா.